ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வணக்கம் டு ஒரு வினஸ்பர்ஸ். நான் தான் வினோத். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப நாள் கழிச்சு வாத்து வாங்கியிருக்கோம். லாஸ்ட் டைம் வந்து வாத்து சேல்ஸ் பண்ணிட்டோம் ஃபுல்லாத்தையும். இப்போ திரும்பி ஒரு பேர் வாங்கியிருக்கோம். அது வந்து அங்கிட்டே தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்து எக்கு வச்சிருக்கு. ஒன்றா வச்சு ஒரு 10 எக்கு கிட்ட வச்சு இப்போ அடையில படுத்திருக்கு. அதை பற்றின வீடியோ தான் இந்த பதிவு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோ என்ன மாதிரி அப்படின்றது தெளிவாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு நான் நம்ம சேனலுக்கு நீ புதுசு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க இப்போ உள்ளே போய் வீடியோவை பார்க்கலாம். மறக்காமல் லைக்கும் பண்ணிடுங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதை கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு முன்னாடி. அதில் பார்த்தீங்கன்னா வாத்து வந்து மேட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ஓகே பண்ணுது அப்படின்னு நினச்சோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரிசையாக வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படின்ற மாதிரி சில டைம் வந்து கண்டினியூவாக கூட எக்கு வைக்க ஆரம்பிச்சிருது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நைட்டு தான் வந்து எக்கு வைக்கிது. ஒரு 3 மணி 4 மணி போல் விடிய காலையில் வந்து எக்கு வைக்கிது. அந்த எக்கு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அதோட முடியெல்லாம் பிச்சு பிச்சு இங்கே பாருங்கள், சுற்றி எப்படி அழகாக வந்து கூடு மாதிரி கட்டியிருக்குன்னு பாருங்கள். இப்படி தான் வந்து ஒவ்வொரு தடவையும் அது வந்து பார்த்தீங்கன்னா எக்கு நல்லாவே ஒன்றொன்னா வச்சு 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 அதை வந்து அந்த வேறு எதுவுமே அதை எப்படி சொல்கிறதுனா குளிர் இது வெயில் அதெல்லாம் டைரெக்டாக படாமல் அந்த இதுலேயே வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ பாருங்க, இந்த கிளிப்பிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நாளும், அதாவது கிட்டத்தட்ட 2-3 நாளைக்கு அந்த மாதிரி இதில் கேப்பில் நான் எடுத்த வீடியோக்கள்ஸ். இந்த ஒரு வீடியோலையுமே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். என்ன அப்படின்னம்னா, நம்ம வந்து எப்படி ஒரு இன்குபேட்டர் வச்சுருந்தோம் அப்படின்னம்னா ஒரு நாளைக்கு ஒரு 3 தடவை மேனுவலாக வந்து திருப்பி விடுவோம். இதே வந்து ஆட்டோமேட்டட்னா அதுவே திருப்பிக்கிறோம். இந்த மாதிரி தான் வந்து இதுவும் பண்ணுங்க. கிட்டத்தட்ட 10 முட்டை வச்சுருந்துச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் எத்தனை முட்டை இருக்குன்னு கரெக்டாக தெரில. 10 முட்டை கிட்ட இருந்துச்சு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா. இது மாதிரி தான் ஒவ்வொரு தடவையும் எக்கை வச்சுட்டு வெளியில் போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு திரும்பி வந்து இதே மாதிரி வந்து அது வந்து இன்குபேட் பண்ண ஆரம்பிச்சிருது. ஒவ்வொரு தடவையும் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு தடவை ஓப்பனில் இருக்கும், இன்னொரு தடவை பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாமே க்ளோஸில் இருக்கும். ஸோ வந்து டெய்லி நம்ம கேப்சர் பண்ணும்போது வந்து அதோட ஆக்டிவிட்டீஸை பொறுத்து இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்றது நமக்கே ஒரு புதுசாக இருக்கும். அதாவது கோழி அடை வைக்கிறது டிஃப்ரெண்ட்டு, பட் இந்த வாத்து வந்து டிஃப்ரெண்ட். உண்மையிலேயே இந்த மணில வாத்துன்றாங்க, முஸ்கோவின்றாங்க, ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், வெளியே போயிட்டு அழகாக வந்து பாருங்கள் உள்ளே போகுது வாத்து. உள்ளே நம்ம இப்போ கேமராவை எடுத்துகிட்டு வரோமா, அதனால வந்து அந்த வாத்து ஆடி ஆடி அசைஞ்ச சொல்லுவாங்க பாருங்கள். வாத்து வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மெதுவாக மெல்லையாக பின்னாடியே ஆடிக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி தான் இதுவும் பாருங்கள் ஆடிக்கிட்டே தான் போகும். அதாவது இது பேர் தான் டக் வாத்துன்னு நினைக்கிறேன். அதாவது டக் வாக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தான் வாத்து நடை. எப்படி அழகாக வாத்து நடை நடந்து உள்ளே போயிட்டு அதே மாதிரியே படுத்துக்கிறது. இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட வந்து எனக்கு தெரிஞ்சு 32லேருந்து 34 டேஸு வரைக்கும் வந்து சூப்பராகவே இன்குபேட் பண்ணுச்சு. இன்னொன்று என்ன அப்படின்னா, கோழியில் வச்சா கூட உங்களுக்கு 4 முட்டைக்கு மேலே வைக்க முடியாது அதோட சைஸுக்கு. இது அழகாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைஸை வந்து இது நல்லா இன்குபேட் பண்ணுது. இன்னொன்று கோழியில் வந்து 4-5 முட்டை தான் வைக்க முடியும். வச்சாலுமே வந்து 5மே பொரிச்சிருமான்னு சொல்ல முடியாது. ஒரு 3 இப்படி தான் பொரிக்கும். பட் ஆனால் இது வந்து 10 முட்டையில் பார்த்தீங்க அப்படின்னம்னா 8 குஞ்சு பொரிச்சிருந்துச்சு. அதுவே பெரிய விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் அதை வந்து அந்த சிக்ஸை வந்து நடுவுலேயே பார்க்கலாம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்ட்டு. இன்னொன்று என்ன அப்படின்னம்னா, அந்த சிக்ஸை நம்ம வந்து இறக்கி விடுறது பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம பொரிச்ச உடனே இறக்கி விட்டுறக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம அந்த கூடையிலே தான் ஒரு நாள் ஃபுல்லாக, இப்போ அது வந்து எப்படி இன்குபேட் பண்ணுறதுக்கு இந்த கூடை செலக்ட் பண்ணியிருக்கோ அதே மாதிரி தக்காளி கூடைன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம வந்து அது வந்து பொரிச்சு வெளியே வர வரைக்கும் இதிலே தான் இருக்கணும். அதே மாதிரி பொரிச்சு ஃபுல்லாக நம்ம அந்த தேவையில்லாத ஓடெல்லாம் நம்ம எடுத்துட்டாலும் அதிலே தான் வச்சுருக்கணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் சிக்ஸு. இதில் கிட்டத்தட்ட வந்து 7 இருக்குது. இன்னொன்று பொரிக்காமல் இருக்குது. மறுநாள் அதுவுமே பொரிச்சிருச்சு. எத்தனை இருக்குது? 2, 3, 4, 5, 6, 7, 8 இருக்குது. 8மே இருக்குது. இதில் 8மே பொரிச்சிருச்சு. சூப்பராக இருக்கு பாருங்கள். மற்ற இதெல்லாம் வந்து எக்கு மாதிரியே இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஆஃப் எக்கு, அதாவது பொரிச்சிட்டு அது உடஞ்ச எக்கு தான். பார்க்குறதுக்கு முழுசாக இருக்க மாதிரியே தெரியும். பார்க்குறதுக்கே க்யூட்டாக இருக்குல்ல. இந்த க்யூட்னஸ் மாறாமையே நம்ம வந்து அழகாகவே இது பண்ணுறோம். அதே மாதிரி இதை வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து கண்டினியூவாக ஆகும். நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி வந்து தண்ணியில் மிதந்துச்சு, அதாவது தண்ணியில் எப்படி ஸ்விம் பண்ணுச்சு அப்படின்றதெல்லாம் அடுத்து பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் மேலே தெரியுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில்.